எதுக்குப்பா சேர்லாம் போட்டு உட்கார வச்சிருக்கீங்க? என்ன ஏதாவது சாப்பாடு போட போறீங்க? ஓடுங்க, எனக்கும் ரொம்ப பசிக்குது. சாப்பாடு போறதுக்காக உங்களை உட்கார வைக்கல. நீங்க வீடு கட்டுறதுக்காக ஒரு பிளான் வச்சிருக்கீங்களா? அந்த பிளானை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த மீட்டிங், டேபிள் மீட்டிங். நம்ம பிளானை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா வேலையும் நீங்க தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்க தான் லேபர் முன்னாடி எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல பிளானை காட்டுங்க. ஃபர்ஸ்ட் நான் பிளானோட போட்டோஸ்லாம் காட்டுறேன், அதுக்கப்புறம் ரேட்லாம் சொல்றேன். அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நீங்க தான் மாஸ்டர்ல ஸ்விமிங் பூல் கேட்டீங்களா, அதுக்கேற்ற மாதிரி மாஸ்டர்ல ஸ்விமிங் போட்ட மாதிரி எங்களோட பிளான் இது. அங்க பாருங்கப்பா, அதுல கென்னு எழுதிருக்கு. பார்பி வில்லா என்கிட்ட இருக்கிறதுல காஸ்ட்லியான பிளான் இது மட்டும் தான். இந்த பார்பி வில்லா பிளான்ல ஸ்விம்மிங் பூல், ஜிம், மாடர்ன் தியேட்டர், பப் பிளஸ் வந்து மேல இருந்து நீங்க ஸ்விம்மிங் பூல் வந்து குதிச்சு குளிக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய பிளான் இது. ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடு உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி வீட்ல எல்லாம் பணக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. பிளானோட பட்ஜெட் என்ன? இந்த வீட்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அதை விட ஸ்லைட் இருக்கு. சரி, இதோட பட்ஜெட் எவ்வளவுன்னு சொல்லுங்க. இந்த பிளானோட பட்ஜெட் ஜஸ்ட் 1 crore 20 lakhs தான் வரும். என்னது, 1 கோடியா? அவங்களே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க, எழுந்துருங்க. அம்மா சொல்றோம்ல, எழுந்துருங்க. உங்களாலதான் இவ்வளவுமே. அப்புறம் என்னடி, வீடு நல்லா இருக்கேன்னு வேலை கேட்டா 1 கோடின்றாங்க. அப்ப இந்த பிளான் கேன்சல். இப்ப நான் காட்ட போறது இந்த பிளான் உங்களோட பட்ஜெட்டுக்கு ரொம்ப கரெக்டாகவும் நீங்க எதிர்பார்க்குற போல இருக்கும். இது என்ன வீடு? ஆமா மேம், இதுலேயே ஸ்விமிங் பூல் இருக்கு பாருங்க. தோ பாருங்க, இங்க தான் ஸ்விமிங் பூல் இருக்கு. இந்த ஸ்விமிங் பூலுக்கு இந்த சர்க்கஸ் மூலியமா வந்து நீங்க ஜாலியா வந்து குளிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த குட்டி ஸ்விம்மிங் பூல்ல என் காலை கூட நினைக்க முடியாது. இந்த ஃப்ளோர்ல லிஃப்ட் இருக்கு. இந்த லிஃப்ட்ல ஏறினீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நீங்க லிஃப்ட்ல போயிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம ஸ்டெப்ஸும் இருக்கு. நீங்க ஸ்டெப்ஸ் வழியாகவும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நீங்க மேலே போகலாம். நீங்க அது மட்டும் இல்லாம இங்க கார் பார்க்கிங், கிச்சன், லிவிங் ஹால், பெட்ரூம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இல்லப்பா, இந்த வீடு சிம்பிளாக இருக்கு. எங்களுக்கு இது வேணாம், கொஞ்சம் வேண்டாம். பட்ஜெட் அதிகம்னு சொல்லிட்டு வேணாம்னு சொன்னீங்களே. என்கிட்ட இருக்கிற எல்லா பிளானையும் உள்ள காட்டுறேன், நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகான சிம்பிளான இந்தியன் ஹால். இது வாசல், லிவிங் ஹால், பெட்ரூம், டைனிங் ஹால், கிச்சன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிளான் உங்களுக்கு எப்படி பார்த்து சொல்லுங்க. வேணாம் வேணாம். என்ன இது வீடு? கிச்சனு பக்கத்தில் சோஃபாவா? ஆஹா, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன மாடல் இது? அடுத்தது காட்டுங்க. இதுவும் பழைய மாடல் மாதிரி இருக்கு. அடுத்தது இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் இவ்வளோ சின்னதாக இருக்கே. சின்ன வீட்டில் இருக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம். இது வேணாம் வேணாம். இந்த ஸ்விம்மிங் பூல் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கென்னு, நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் தான் கட்டணும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருப்பா. இன்ஜினியர், எங்களுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் இதே சூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்விம்மிங் பூல் பிளான் ஓகே, ஆனால் வீடு கட்டுறதுக்கு தேவையான பிளான் சொல்ல மாட்டீங்களே. நானும் என்கிட்ட இருக்கிற பிளான் எல்லாத்தையும் காட்டிட்டேன். உங்களுக்கு பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட பிளானே இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு பிளான் போட்டு கொடுக்கணும். என்னப்பா நீனு, ஒரு வீடு பிளான் கூட ஒழுங்காக போடவே இல்லை. கூட நான் போடுறேன். வீடுனா இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஹைட்டாக இருக்கணும். இங்கே மேலே வந்து பால்கனி வைக்கிறதுக்கு கதவு, ஜன்னல்லாம் சூப்பராக இருக்கணும். இங்கே வந்து நின்று பார்த்தா வியூ சூப்பராக தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் எப்பயும் போல் ஒரு வாசக்கால். அப்படியே நம்ம வெளியே வந்தோன்னா இங்கே தான் ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸ்விம்மிங் பூலை வீட்டுக்கு பின்னாடி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் முன்னாடி போகிறீங்க? ஸ்விம்மிங் பூலை பின்னாடி கட்டினா நம்ம ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கோன்னு எப்படி எல்லாருக்கும் தெரியணும்? வரவங்களுக்கு தெரியணும்ல, அதனால தான் வெளியே இருக்கும் ஸ்விம்மிங் பூல். இப்போ அப்படியே உள்ளே வந்தோன்னா அதான் கிச்சனு. இங்கே கிச்சன் பக்கத்துலேயே டைனிங் டேபிள் போட்டுடணும். இங்கே சோஃபா வரணும். இந்த மாதிரி வீடை பிளான் பண்ணணும். சரிங்க, அன்றைக்கி நான் பிளான் சொல்கிறோம். அந்த பிளானே போட்டுருங்க. சரி வாங்க, எல்லாம் போய் வேலை ஆரம்பிக்கலாம் சீக்கிரமா.